வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2 நாள் பயணமாக உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றார். இன்று மாலை வாரணாசி சென்ற பிரதமர் அங்கு நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பங்கேற்று 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், நாட்டின் கொள்கையை வகுப்பதில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்வதில் அரசு முனைப்பாக உள்ளது என்றார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்தார். மேலும் புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடக்கி வைத்த பிரதமர், கங்கை ஆற்றின் மீது ரயில் மற்றும் சாலை போக்குவரத்திற்கான பாலம் உள்ளிட்ட வாரணாசி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா சந்திப்பின் 3வது மற்றும் 4வது ரயில் பாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். நாளை காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பிரதமர் பூஜை செய்து சாமி தரிசனம் செய்கிறார். மேலும் உத்தரப்பிரதேசத்தின் ஹர்தோய் மாவட்டத்திற்கு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு கங்கா விரைவு சாலை திறந்து வைக்கிறார். 36,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் 594 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த அதிவேக சாலை 6 வழித்தடங்களை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வளர்ந்த நாடுகளுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்றுமதியாளர்களும் தொழில் அமைப்புகளும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஏற்றுமதி மேம்பாட்டு குழுக்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி உரையாற்றிய அவர், 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி $860 பில்லியன் தாண்டி சாதனை அளவை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகளவில் பல்வேறு இடையூறுகள் இருந்த போதிலும் இந்தியாவின் பொறியியல் பொருட்கள், மின்னணுவியல், மருந்துகள், ரசாயன பொருட்கள், ரத்தினங்கள், ஆபரணங்கள் மற்றும் வேளாண் சார்ந்த பொருட்கள் போன்றவற்றின் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வையின் கீழ் 2030 ஆண்டிற்குள் இந்தியாவின் ஏற்றுமதி $2 பில்லியன் என்ற மைல்கல்லை அடைவதற்கு ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் அமைப்புகளின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு அவசியம் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகளை நீதி முன் நிறுத்துவது பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் உறுதிப்பாட்டை முகமது சலீம் டோலோவின் கைது பிரதிபலிக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள முகமது சலீம் டோலோ இன்று அதிகாலை துருக்கியில் இருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதை குறிப்பிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ள திரு அமித்ஷா, போதைப் பொருள் கும்பல்களை ஈவு இரக்கமின்றி ஒழிக்கும் மோடி அரசின் நடவடிக்கையின் கீழ் இந்திய போதைப் பொருள் தடுப்பு முகமைகள் உலகளாவிய வலுவான ஒருங்கிணைப்பின் மூலம் எல்லைகளை கடந்து தங்கள் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பல போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் தேடப்பட்டு வந்த சலீம் டோலா தரைமறைவாக இருந்து வந்தார். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் அவர் மீது பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவாகியுள்ளன. திருச்சியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூணில் இருந்து தமிழ்நாடு உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் இன்று காலை நினைவு பாத யாத்திரை தொடங்கியது. 1930 நடைபெற்ற தண்டி யாத்திரையின் ஒரு பகுதியாக திருச்சியில் இருந்து வேதாரண்யம் வரை பாத யாத்திரை மேற்கொண்ட தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த பாத யாத்திரை நடைபெற்றது. திருச்சியிலிருந்து புறப்பட்ட இந்த குழுவினர் திருவானைக்காவல், கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சை, பாபநாசம், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, ஆயகாரப்புலம் மற்றும் தகட்டூர் வழியாக வரும் 30ஆம் தேதி வேதாரண்யம் சென்றடைகின்றனர். அங்கு அகஸ்தியம் பள்ளி உப்பளத்தில் நடைபெறும் உப்பு எடுக்கும் நிகழ்வில் இக்குழுவினர் பங்கேற்கின்றனர். லிபியா நாட்டின் கேடம்ஸ் பகுதியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் முயற்சியால் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அந்நாட்டுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்புகளை கண்டறியும் பணியில் IOC ஈடுபட்ட போது 8440 அடி ஆழத்தில் கச்சா எண்ணெய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருவது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான LPG, PNG மற்றும் போக்குவரத்திற்கான CNG ஆகியவற்றின் விநியோகம் 100% உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் எந்தவொரு விநியோகஸ்தரிடமிருந்தும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான 5 கிலோகிராம் எடையுள்ள சிலிண்டர்களின் விநியோகம் 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.